வணக்கம் வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே, என் அன்பான பிள்ளைகளே, என் அன்பான தம்பியரே தங்கையரே. இதோ சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாத்தையும் முடித்து நம்ம இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்திருக்கிறோம். பாடம் 25, சரியா? லெசன் 25. இப்போ ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம், அதுக்கு பி வரணும். அப்புறம் பெர்ஃபெக்டில் நம்ம பார்த்தோம் ஹைச் ப்ளஸ் V3, அப்போது ஹைச் வரணும். ஹைச்னா ஹேவு அல்லது ஹேஸு, பன்மைனா ஹேவ் வரும், ஒருமைனா ஹேஸ் வரும். அப்புறம் கண்டினியூஸ்னால் V4 வரணும் இல்லையா, ஐஎன்ஜி வரணும். இதுக்கு நான் வச்சுருக்க பேர் கொண்டே வகை நிகழ்காலம். கொண்டு அப்படின்னா சும்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அதாவது வழக்கத்திற்கு மாறாக நீண்ட செயல். ஏன் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னா ஒரு மணி நேரம் பெஞ்சுது, 2 மணி நேரம் பெஞ்சுதுன்னா ஓகே. இன்றைக்கி என்னையே விடிய காலத்துலேருந்து ராத்திரி 12ஆவது இன்னும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படிம்போம்ல. பெஞ்சிக்கிட்டே போய்கிட்டே, அந்த கிட்டே அதான் கொண்டே. அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டேன்னா கிட்டத்தில் இல்லை, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான், அதான். சரி, இப்போ இதுக்கு நம்ம சூத்திரம் 4 உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த கீழே பாருங்கள். சூத்திரம் 1 V1S, பன்மைனா V1, ஒருமைனா V1S. அப்புறம் ரெண்டாவது சூத்திரம் B + V4, ஒரு B வார்த்தை வரணும். B வார்த்தை என்னது? ஆம் ஆர் இஸ். இது நிகழ்காலத்துக்கு. கடந்த காலமாக இருந்தால் வாஸ் வரும். எதிர்காலத்துக்கு வில் பி ஷால் பி வரும். சரி, அடுத்து மூணாவது சூத்திரத்துக்கு H + V3, ஹேவ் ப்ளஸ் V3, ஈட்டன்ங்கிற வார்த்தை மட்டும் தான் நமக்கு தேவை, மற்ற வார்த்தை தேவையில்லை. இப்போ நாலாவது சூத்திரத்துக்கு என்ன சூத்திரம்? H + பீன் + V4. இதங்க நல்லா கவனிங்க, இந்த 4 சூத்திரத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே தான் இன்னும் அப்படியே ரிப்பீட் ஆகும், கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இப்போ நாலாவது சூத்திரம் H + பீன் + V4. எதுக்கு ஹைச் வந்ததுன்னா, இதில் ஒரு பெர்ஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது அந்த ப்ரெசண்ட்டுங்கிறதுக்கு அந்த பீன்கிற வார்த்தை இந்த மேலே போட்டிருக்கேன் இல்லையா, ப்ரெசண்ட்டுக்கு பி. ஆனால் பி அதனுடைய முழு ஃபார்ம் பி வாஸ் பீன், ஈட்டன் மாதிரி பி வாஸ் பீன். இப்போ பீன் வந்திருக்குது, ஏன்னா அதுவும் பெர்ஃபெக்ட் தான். அப்புறம் V4னா நம்ம ரெண்டாவது சூத்திரத்தில் போட்டோம், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த பீன் வந்ததுனால, அதாவது 2 ஹைச்சுனா பெர்ஃபெக்ட்டு, பீனாலும் பெர்ஃபெக்ட் தான். அதாவது 3 V3ங்கிற மாதிரி, ஹேவு ஹேஸு ஹேடு மாதிரி பி வாஸ் பீன் வந்தது. இங்கே ஹைச் வந்ததுனால ஹேவ் அல்லது ஹேஸ் வரும், ஒருமைனா ஹேஸு, பன்மைனா ஹேவு. அப்போ இந்த பீன் வந்ததுனால V4 வரும். V4னா கொண்டே, கொண்டுங்கிறது வேற, கொண்டேங்கிறது வேற. அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா சாப்பிடுவாப்பா அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான்னா நல்லா அள்ளி அள்ளி தின்னுக்கிட்டே இருக்கா. எவ்வளோ மணிக்கணக்காக தின்னுட்டு இருக்கா பாரு, எத்தனை தண்ணி இருக்கா பாரு, வயர் பாரு ஊதிக்கிட்டு இருக்குது. பஸ்ஸு டயர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா கிண்டலுக்கு, அதுக்கு தான் கொண்டே. அதுதான் இந்த 4வது சூத்திரம். இந்த 4 சூத்திரத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 12 சூத்திரத்தையும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கிராமரில் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, பிச்சு பிடுங்கி தூள் கிளப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம், நச்சுன்னு. சரி, இதான். இப்போ மேலே வாங்க. கொண்டே வகை நிகழ்காலம், இதுதான் நம்ம வச்ச பேர். இப்போ சொல்லுங்கள், ஒரு சொல் நிகழ்காலம், கொண்டு வகை நிகழ்காலம், இரு சொல் நிகழ்காலம், கொண்டே வகை நிகழ்காலம். இதுதான் 4 டென்சஸ் இல்லையா? முடிச்சாச்சு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லி 4 தான் முடிச்சிட்டோம். சரி, இப்போ சூத்திரம் 4 தான் இருக்குல்ல, சூத்திரம் 4 H + பீன் + V4. ஹெச்னா ஹேவ் ஹேஸு, ஒருமை பன்மைக்கு இல்லையா, ஒருமைனா ஹேஸு, பன்மைனா ஹேவு. பீன்னா இருத்தல், பீங்கிற வார்த்தையிலேருந்து வருது இல்லையா, பி வாஸ் பீன். அப்போ இந்த பீன் வர்றதுனால இந்த V4 என்ன ஆகுது? கொண்டுன்னு வராமல், சாப்பிட்டு கொண்டு வராமல், இந்த பீன் வந்ததுனால சாப்பிட்டு கொண்டேன்னு வருது. இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா? பன்மைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன வார்த்தை போட்டுக்கோங்க. நான், நாங்கள், நீ, நீங்கள், அவர்கள், அவைகள், அந்த மாடுகள், இந்த பூனைகள், என்னன்னாலும் போட்டுக்கலாம். அப்பாவும் அம்மாவும், மை டேட் அண்ட் மை மம்மி, யுவர் ஃபாதர் அண்ட் மை ஃபாதர், என்னன்னாலும் போட்டுக்கோங்க. பன்மை போட்டாச்சுன்னா சூத்திரம் H பீன் V4. ஹைச்சுக்கு ஹேவ், ஏன்னா அது பன்மை. பீன் வரணும், வந்தாச்சு. V4னா ஈட்டிங், ஐ ஹாவ் பீன் ஈட்டிங்.
நான் சாப்பிட்டு கொண்டே, அந்த டே இழுத்துருக்க மத்தியில் உங்களுக்கு ஞாபகத்துக்காக, கொண்டே இருக்கிறேன். அப்புறம் ஒருமை வந்தால் ஷீ, ஷீயோ ஹீயோ இட்டோ திஸ்ஸோ தேட்டோ, திஸ் கேட்டோ, தேட் மங்கியோ, எதுனாலும் சரி, ஒருமை எதுனாலும் சரி, அதுக்கு வந்து ஹைச் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஸ்லீப்பிங் V4. அப்போ ஷீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங், அவள் உறங்கி கொண்டே இருக்கிறாள் இல்லையா. இப்போ மொத்த சூத்திரத்தையும் பாருங்கள். ஒன்றாவது சூத்திரம் V1 அல்லது V1S, ரெண்டாவது சூத்திரம் B ப்ளஸ் V4, மூணாவது சூத்திரம் H ப்ளஸ் V3, நாலாவது சூத்திரம் H ப்ளஸ் பீன் ப்ளஸ் V4. இதுதான் சூத்திரம். இந்த சூத்திரங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட இங்கிலீஷில் பேசணும். என்ன பேசணும்? ஐயா எனக்கு வயிறு வலித்து கொண்டே இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. வலிச்சுக்கிட்டே இருக்குது, டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். அப்போ வலித்து கொண்டேன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ வலிக்கிறக்கு என்னது? வலினா பெயின். அப்போ யாரை பற்றி பேச போகிறோம்? என்னுடைய வயிறு, அதான் சப்ஜெக்ட். அப்போ மை ஸ்டொமக், என்னுடைய வயிறு வலித்து கொண்டே, வலிக்கிறது வந்து பெயின். மை ஸ்டொமக் ஹேஸ் பீன் பெயினிங், ஹேஸ் ஹெச் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V4 இல்லையா. பெயின், பெயினிங். அப்போ மை ஸ்டொமக் ஹேஸ் பீன் பெயினிங். நீங்கள் எக்ஸ்ட்ரா போடனா ஃபார் எ லாங் டைம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நாளாக, ரொம்ப நேரமாக அப்படிங்கிறது தான் ஃபார் எ லாங் டைம் அப்படின்னு அர்த்தம். அல்லது ஃபார் 3 days, 3 நாட்களாக. ஃபார் 3 daysனால் 3 நாட்களாக. அல்லது ஃபார் ஏ மந்த், 1 மாதமாக வலித்து கொண்டே இருக்கிறது. 12 மணி நேரமாக வலித்து கொண்டே இருக்கிறேன்னா ஃபார் 12 hours அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக எழுதலாம், சூப்பராக எழுதலாம், அட்டி தூள் கலப்பலாம், பட்டையை கலப்பலாம். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி, கவலைப்படாதீங்க. 4 சூத்திரம் முடிச்சிட்டோம். இனிமே பாருங்கள், 5ஆவது சூத்திரத்துலேருந்து சும்மா கிளாஸ் பறக்கும். ஏன்னா இதே மாதிரி தான் வரும் எல்லாம். இப்போ வந்து சூத்திரம் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா V2, அவ்வளோதான். ஒருமையோ பன்மையோ V2 தான். அப்புறம் 6ஆவது சூத்திரம் B ப்ளஸ் V4 தான். ஆனால் அந்த B வந்து கடந்த காலம். இந்த ஆமுக்கு பதிலாக வாஸ் வரும், ஆருக்கு பதிலாக வேர் வரும், இசுக்கு பதிலாக வாஸ் வரும். அப்புறம் மூணாவதுன்னு என்ன அர்த்தம்? 5, 6, 7ஆவது சூத்திரம். 7ஆவது சூத்திரம் வந்து இறந்த, இருசொல் வகை இறந்த காலம். அங்கேயும் H ப்ளஸ் V3 தான் வரும். ஹைச்சுனா ஹேஸ் கிடையாது, அது வந்து நிகழ்காலத்துக்கு. கடந்த காலத்துக்கு வந்து ஹேட் வரும். இங்கே நீங்கள் வந்து ஐ ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அங்கே ஐ ஹேட் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருந்தேன். இங்கே இருக்கிறேன், அங்கே இருந்தேன். எதிர்காலம்னா இருப்பேன் இல்லையா. அப்புறம் 4ஆவது சூத்திரத்து போல் 8ஆவது சூத்திரம் என்ன வரும்? H ப்ளஸ் பீன் ப்ளஸ் V4. ஆனால் ஹைச் வந்து ஹேட் அப்படின்னு வரும். ஹேடில் வந்து ஒருமையும் கிடையாது, பன்மையும் கிடையாது, ஒரே வார்த்தை ஐ ஹேட். ஐ ஹேட் பீன் ஸ்லீப்பிங், நான் உறங்கிக் கொண்டே இருந்தேன். ஐ ஹாவ் பீன் ஸ்லீப்பிங்னா நான் உறங்கிக் கொண்டே இருக்கிறேன். முடிஞ்சதா? 8 சூத்திரம். இதே மாதிரி பாருங்கள், ஃபியூச்சர் போட்டு பாருங்கள். V1 VSக்கு வந்து ஷேல் அல்லது வில் வரும். ஐ ஷேல் ஈட், நான் சாப்பிடுவேன். அப்புறம் ஹீனா வில்லு தான் வரும். ஹீ வில் ஈட், அங்கே ஒருமை கிடையாது, பன்மை கிடையாது, ஷேல் அல்லது வில் வரும். சரியா? அப்புறம் அந்த பிக்கு பதிலாக ஆம் ஆர் இஸ் கிடையாது, வாஸ் வேர் கிடையாது, ஷேல் பி வில் பி. எங்கெல்லாம் மேலே ஷேல் வருமோ, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எங்கெல்லாம் ஷேல் வருமோ அங்கெல்லாம் ஷேல் பி வரும். ஷேல் பி V4, வில் வர இடத்துல வில் பி V4. அப்புறம் 11ஆவது சூத்திரத்தில் அந்த H ப்ளஸ் V3 இருக்குல்ல, அங்கே வந்து ஷேல் ஹேவ் V3 அல்லது வில் ஹேவ் V3. அப்புறம் ஷேல் ஹேவ் பீன் ஈட்டிங் அல்லது வில் ஹேவ் பீன் ஈட்டிங். அம்புடுதாங்க, தூள் கலப்புங்க. வாழ்த்துக்கள். பாய், see you, love you.